போராட்டமானது கல்குவாரி ஆனது இந்த பகுதியில் வந்துட்டு வர இருக்கிறது. அதாவது இந்த பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் நெற்குணம் என்கின்ற கிராமத்தில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கல்குவாரிகளை அமைப்பதற்கான முயற்சிகள் வந்துட்டு அங்கே எடுக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த கல்குவாரி அமைப்பதன் மூலம் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதனால் அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து கொள்வதற்காக மக்களே தன்னார்வத்தோடு வந்துட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு இருப்பதை நாம் வந்துட்டு காண முடிகிறது. இந்த போராட்டத்திற்கு பார்த்திங்கனாக்கா பல ஆண்டுகளாக வந்துட்டு ஏறத்தாழ ஒரு 1.5 ஆண்டுகள் காலமாக மக்கள் வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்துட்டு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். எண்ணற்ற வடிவிலான போராட்டங்களை வந்துட்டு இந்த கிராம மக்கள் நெற்குணம் என்கின்ற கிராம மக்கள் வந்துட்டு முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது இதற்கான குவாரி அமைப்பதற்கான பணியானது மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அவர்களை வந்துட்டு நேரில் சந்தித்து இதற்கான கோரிக்கையை வந்துட்டு முன்வைப்பதற்காக அந்த மக்களிடத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அவர்கள் வந்துட்டு நேரம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வராமல் காலம் தாழ்த்தி கொண்டே பல நாட்களாக வந்து இருந்ததனால் மக்கள் வந்துட்டு பெரும் அதிருப்தி அடைந்து சாலை மறியலில் வந்துட்டு இன்று வந்துட்டு அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த சாலை மறியலானது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் நெற்குணம் என்ற கிராமம், அதாவது சூனாம்பேடிலிருந்து தொழுப்பேடு செல்லக்கூடிய வழியில் இந்த கிராமமானது அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்துட்டு கல்குவாரிகள் வந்துட்டு அமைக்க முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. இதை கண்டித்து தான் மக்கள் கடுமையான போராட்டங்கள், சாலை மறியல் என பல வடிவங்களில் வந்துட்டு இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இதை வந்துட்டு அந்த பகுதியில் உள்ள மக்களிடத்திலே நாம் கேட்கும்போது அவர்கள் கொடுக்கின்ற பதில் என்னவாக இருக்குதுன்னா, இது ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு அமைச்சருடைய பினாமியின் பேரினால் இந்த குவாரி வந்துட்டு அமைக்கப்படுவதால் எண்ணற்ற போராட்டங்கள் முன்னெடுத்தும் இதற்கான தீர்வு காண முடியவில்லை. இதனால் எங்களுக்கு பலத்த பாதிப்பானது ஏற்பட இருக்கிறது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளிடத்தில் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டு இருந்த நிலையிலும் அதற்கான எந்த ஒரு பயணம் வந்துட்டு அவர்கள் கொடுக்காதனால் மக்கள் அதிருப்தியில் போராடி கொண்டு வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த போராட்டங்களை வந்துட்டு நாம் காண முடிகிறது. இந்த குவாரிகள் அமைச்சா எங்களுக்கு எண்ணற்ற பாதிப்புகள் வந்துட்டு வரும் என்ற அச்சத்தில் அவர்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக மக்கள் இருக்கிறார்கள்.